வெல்கம் டு அணுவின் உலகம். என்ன மினி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி என்னென்ன ரெசிபிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு காமிக்க போறேன். மெயினா வந்து ஏர் ஃப்ரையர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டத்தை ரீஹீட் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் சிம்பிள்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்க வீட்ல எப்பயுமே வந்து இந்த மினி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இருக்கும். இது வந்து காஸ்கோல, பிஜேஸ்ல 2 கடையிலயுமே கிடைக்கும். நல்லா பல்காவே வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா எப்ப பசிக்குதோ டக்குன்னு வந்து நம்ம இதை போட்டு சாப்பிடலாம். சோ அதுக்காண்டிதான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு 6 ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஈவினிங் டீ டைம்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எஸ்பெஷலி இங்க வந்து செம குளிர்தா. அப்ப நமக்கு வந்து இப்படி சுட சுட ஏதாவது சாப்பிட போல ஆசையா இருக்கும். சோ இந்த ஏர் ஃப்ரையர் வந்ததுல இருந்து ரொம்ப வசதியா இருக்குங்க. இல்லைன்னா அவனை ப்ரீ ஹீட் பண்ணி பயங்கர வேலை பார்க்கணும். இது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் வந்து பிளக் இன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் நீங்க வச்சுக்கலாம். சோ நான் இப்ப வந்து 6 தானே எடுத்திருக்கேன். அதனால வந்து ஓரளவுக்கு 6 மினிட்ஸ் போல நான் வச்சிருக்கேன். ஸோ 375 டிகிரி ஃபேரன்ஹீட் இப்ப காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏர் ஃப்ரையர் ட்ரே பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது என்னன்னா ஒவ்வொரு ஐட்டம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உடனே கிளீன் பண்ணிடணுங்க. ஆஃப்டர் சம் டைம் ஆறுன உடனே நீங்க கழுவி வச்சிடலாம். ஸோ கிளீனா இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப ஈஸியா தான் இருக்குது மெயின்டைன் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏர் ஃப்ரையரை உள்ள வச்சு நம்ம உள்ள தள்ளிடலாம். இது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ 6 மினிட்ஸ் வச்சிருக்கேன். அதை வந்து ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா 375 டிகிரி ஃபேரன்ஹீட்ல இருக்குது. அதுவே போதும் நமக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஃபேன் ஓட ஆரம்பிக்குதா, கிர்ன்னு சத்தம் கேட்கும். அதுலயே நமக்கு வந்து கரெக்டா அதை ஆன் பண்ணி அந்த டைம் முடியும் போது நம்மள வந்து கூப்பிடும். கீன்னு கால் பண்ணும். அந்த டைமுக்கு வந்து நம்ம திறந்து பாத்துக்கலாம். ஸோ நான் அந்த 6 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்துருச்சு பாருங்க. நல்லா வந்து ஃபர்ஸ்ட் அப்படி கோல்டா இருந்ததுல இப்ப ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இதை என்ன பண்ணுவேன்னா திருப்பி விட்டுக்கணும். கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு திரும்ப வந்து கொஞ்ச நேரம் நீங்க வச்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கிடைச்சிரும். இது ரொம்ப சிம்பிள்ங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மைக்ரோவேவ்ல வச்சுட்டு தவால வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு மொறுன்னு எடுத்து சாப்பிடுவேன். அது கொஞ்சம் வேலையா இருந்துச்சு. இப்ப இந்த ஏர் ஃப்ரையர் வந்ததுல இருந்து அந்த வேலை எல்லாம் கிடையாது. எப்ப வேணுமோ உள்ள வச்சு ஆன் பண்ணி விட்டுறது. உங்களுக்கு அந்த ஹீட் ஏர் இருக்கு இல்லைங்க, அதுலயே வந்து அது குக் ஆயிடுது. சோ இது வந்து ஈஸியா தான் இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லாவே கிளீனா இருக்குது. நமக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. டு த கோர் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் வச்சிருந்தேன். வச்சு எடுத்த உடனே நல்லா மொறுன்னு வந்துருச்சு. ஸோ மொத்தம் வந்து 9 மினிட்ஸ் நான் இந்த ஏர் ஃப்ரையர் எடுத்திருக்கேன். ஸோ சூப்பரா இருக்குது. பார்த்து எடுங்க. ரொம்ப ஹீட்டா நான் தாங்குவேன், சூடு தாங்குவேன். அதனால நான் சும்மா கையிலேயே எடுக்கிறேன். இல்லாட்டினா நீங்க வந்து டாங்ஸ் வச்சு பார்த்து எடுக்கணும். பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான், நீங்களே பண்ணிக்கலாம்ப்பா, எப்ப உங்களுக்கு பசிக்குதோ நீங்க வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் வந்து பண்ணி சூப்பரா சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து நமக்கு ரெடி. டீ ரெடி ஆகிறதுக்குள்ள எங்கிட்ட ஸ்ப்ரிங் ரோல்ஸும் ரெடி ஆயிடும். ஸோ இது ஒரு ஐட்டம் நம்ம வந்து ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றது. எனி ஃப்ரோசன் ஐட்டம் நீங்க எடுத்து 400 டிகிரி ஃபேரன்ஹீட் தான் மேக்சிமம் ஏர் ஃப்ரையர்ல வைக்க முடியும். அதுக்கு மேல வைக்க முடியாது. ஸோ அதனால இப்போ உங்களோட ஃப்ரோசன் ஐட்டம் 450 425 சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூட டைம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ரா பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இது என்ன பண்ண போகிறேன்னா வறுக்க போகிறேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பீனட்ஸு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே வறுக்கலாம். ஈஸியாக இருக்காது. நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை வறுக்கிறத நான் காமிக்கிறேன். இன்னும் நிலக்கடலை வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே வறுத்த கடலை ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணாலுமே அப்பப்போ ஒரு கைப்பிடிச்சி எடுத்து போடுவேன். நிலக்கடலை வந்து உப்புமாவில் போடுவேன், அதுக்கப்புறம் சாலடில் போடுவேன், வெறுமை சாப்பிடுவோம். பீனட் பிரிஞ்சால் கிரேவி அது கூட ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்கலன்னா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் நல்லா ஒரு 1.5 கப்பு கடலையை நான் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ சில இது வந்து கேப்பில் கீழே போகும், பட் அது ஓகே தான், ஒன்றும் ஆகாது. உள்ளே நீங்கள் அந்த ட்ரேயை தள்ளிட்டு நம்ம இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ நிலக்கடலைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட பேசிக் டெம்பரேச்சர் எப்போயுமே 370 இருக்கும், அதே வச்சுக்கிட்டேன். டைம் வந்து 5 மினிட்ஸ் டைமர் வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 16 மினிட்ஸ் காமிக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போட்டும், ஏன்னா அது வரைக்கும் டைம் எடுக்கும்ல உங்களுக்கு அந்த ஹீட் ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் இது வந்து மார்னிங் பண்ணிகிட்டு இருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஸோ இது ஓடிட்டுருக்குள்ள நான் வந்து சேமியா உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ 1 மினிட் ஆனவுடனே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிட்டு அந்த முடி
முடிய போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல சவுண்டு கொடுக்கும். அது வந்து கீன்னு சவுண்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே ரெடி ஆகாது. ஸோ நீங்கள் என்ன வேலை பார்க்கணுமோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எஸ்பெஷலி நம்ம ஒர்க்கிங் விமனுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் தான் நம்ம பண்ணுவோம் காலங்காத்தால். அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீப் சவுண்டு வர ஆரம்பிக்கும். நான் வந்து அந்த வால்யூமை எடுத்துட்டேன், ஏன்னா ரொம்ப சவுண்டு இருக்கும், அதனால் எடுத்துட்டேன். ஸோ அது முடிஞ்சோடனே பாருங்கள் நல்லா ஆவியோட எப்படி இருக்குது பாருங்கள் கடலை. அப்பயே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னுமே எனக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பிடிக்கும் கடலை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெளியில் வச்சு நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து வச்சு ஒரு 3 மினிட்ஸுக்கு உள்ளே வச்சுட்டு உங்களுக்கே அந்த வாசனை வரும்ல, நமக்கு கடலை வாசனை நல்லா வரும்ல, அந்த வர நேரம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டு போய் வேலை பார்த்தோம். இப்போ அடுத்த 3 மினிட்ஸ்க்கு வந்து நான் அங்கே தான் இருக்க போகிறேன், கூட இருக்க போகிறேன். ஸோ உள்ளே வந்து தள்ளியாச்சு. தள்ளினோடனே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட்டு நம்ம திரும்பவும் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து டைமர் பேக் டு 16 மினிட்ஸ் போயிடும். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப குறைக்கணும் உங்களுக்கு என்ன டைமுக்கு வேணுமோன்னு. நான் இந்த தடவை வந்து 3 நிமிஷம் தான் வைக்க போகிறேன். ஸோ வச்சிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டாக நடுவில் ஒரு வாட்டி திறந்து பார்த்தோம்னா நல்லா அது ரெடி ஆயிடுச்சான்னு தெரியும். ஸோ கடலை வந்து ரொம்பவும் வறுத்துருச்சுன்னா ஒரு மாதிரி கருகிற வாடை வந்துடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து அந்த 1.5 கப்பு கடலை வந்து மொத்தமாக 7 மினிட்ஸ் பண்ணேங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பண்ணேன்னா அடுத்து வந்து அந்த 2 மினிட்ஸ்க்கு முடியறதுக்குள்ளேயே நான் திறந்து பார்த்தேன். நல்ல வாசனை வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. கடுக்குன்னு நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருந்துச்சு. அதனால் அதோடய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் உடனே வேணும்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் உள்ளேயே வச்சுருப்பேன். அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கடலை ரெடி. சைடில் வந்து நான் இன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். வெங்கடேஷ்க்கு வந்து உப்புமாவில் வந்து கடலை போட்டால் அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ எனக்கு மட்டும்தான் என் போர்ஷனில் மட்டும்தான் போட போகிறேன். கடலை வந்து ஒரு நாளுக்கு ஒரு கை பிடிச்சி கடலை வந்து சாப்பிட்னா நல்லது அப்படிங்கிறாங்க. ப்ரோட்டீன் ஜாஸ்தி, பீனட்ஸில் தான் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். காந்தி தாத்தா சொல்லுவாங்கள்ல, ஏழைகளின் முந்திரி பருப்பு வந்து நம்மளோட நிலக்கடலை தான். பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாள் ஃபுல்லாக நான் வந்து அப்பப்போ பசிக்குதுன்னா கடலை தான் சாப்பிடுவேன். அதனால் ஓவராக சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கடலை மட்டும் எடுத்து என்னோடய போர்ஷன் ஆஃப் உப்புமாவில் போட்டுக்கிட்டேன். நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். ஸோ நான் வந்து என்னோடய போர்ஷனுக்கு நிலக்கடலை உப்புமா, இது தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. இதோட வந்து ஒரு கப்பு மில்க் குடிப்போம். ஸோ இதில் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். அடுத்த ரெசிபிக்கு வந்து நம்ம ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணணும். இது வந்து அவன் மாதிரியே தாங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும், மேக்ஸிமம் வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் ஏர் ஃப்ரையரில் அலோவ் பண்ணுது. ஸோ 400 வச்சுட்டு நான் ப்ரீ ஹீட் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 3 மினிட்ஸ் ஆகும் அது வந்து நமக்கு அந்த வார்ம் ஆகிறதுக்கு. எதுக்காண்டி ப்ரீ ஹீட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் வந்து சிக்கன் ரெசிபி பண்ண போகிறேன். சிக்கனா ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. எஸ்பெஷலி ட்ரையாக உங்களுக்கு சிக்கன் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணிங்கன்னா சூப்பர் ஈஸியாக இருக்குது. ஸோ சிக்கனை வந்து நான் முதலையே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் டிக்கா மசாலா தான் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு வந்து மேரினேஷன் யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா பரட்டி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போயுமே சிக்கன் டிக்கா என்ன போடுவீங்களோ அதே மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் நான் மத்தியானமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது நல்லா அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த நம்ம ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் அது காமிக்க மறந்துட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேலே வந்து சிக்கனை அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மேரினேஷன் வந்து ட்ரை, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். சொட்டு சொட்டாக விழுகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே வச்சாச்சு. ஆல்ரெடி
நம்மளோட ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து திரும்பவும் அதை வந்து நம்ம 375க்கு வச்சுக்கிட்டேன். நான் 400 கொண்டு போகல. ஸோ 16 மினிட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா. நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எப்படியும் வந்து நமக்கு அது டைம் எடுக்கும் சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு. நடுவில் திறந்து ஒரு தடவை திருப்பி விடணும். அது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து அந்த டிக்காக்குரிய மசாலா ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தேன், ஆறிட்டு இருந்தது. அதை வந்து நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸோ சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு வந்து கிரேவி என்னென்னாங்க, சும்மா ஒரு ஆயிலில் வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு ஜீனி போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பேஸ் கிரேவி. ஸோ அது வந்து ஆறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் இருக்கும் போதே நான் திறந்து பார்த்தேன். ஓரளவுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த நம்ம உடன் ஸ்டிக்கை வச்சே நம்ம திருப்பி விட்டாலே போதுங்க. சூப்பராக வந்து அது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு திரும்ப வந்து லேசாக நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன். ஒரு ரவுண்ட் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டேன். ஸோ இது பாருங்கள், ஒரு வேலையும் இல்லை பார்த்தீங்களா. அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து திருப்பணும், ஒட்டிக்கிறோம். இங்கே அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஸோ திரும்ப வந்து நான் 5 மினிட்ஸ் இருக்குது பேலன்ஸு. ஸோ நடுவில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு எனக்கு. அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இது வந்து நமக்கு ரெடி. அடுத்து வந்து கிரேவி மிக்சியில் அடித்து திரும்ப நம்ம அடுப்பில் வந்து ஒரு தாளிப்பு பண்ணி அந்த கிரேவி கொதித்தோடனே இந்த சிக்கனும் போட்டு ரெடி ஆகிக்கிற வேண்டியதான். ஸோ சிக்கன் டிக்கா மசாலா எங்கள் வீட்டில் ரெடி. ஸோ இது வந்து நான் கூட சாப்பிட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் வெங்கடேஷும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட மத்தியானம் லன்ச்சு. உங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ரெசிபிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக ட்ரை பண்ண பிறகு உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம வந்து கம்மி ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். சீக்கிரமாகவும் குக் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வெஜிடபிள் யூஸ் பண்ணி எப்படி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறது அது எல்லாமே நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தீங்கன்னா இந்த 3 ரெசிபீஸும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.